பல நேரத்துல தேவன்ற வல்லமைகளுக்கு நாங்கள் ஒரு அளவுகோலை வைக்கிறோம். உதாரணமாக, ஒருவருக்கு காய்ச்சல் வருகிறது, இன்னொருவருக்கு கேன்சர் வருகிறதுன்னு வைப்போம். நம்முடைய மைண்ட் செட்டில் நாங்கள் எப்படி அதை யோசிப்போம்டா, இந்த காய்ச்சல் அது வந்துவிடும், அது ஜெபிச்சா சுகம் வந்துவிடும். ஆனா கேன்சர் என்பது உண்மையிலே மனுஷனாலே சுகப்படுத்த முடியாதவை, ஆகவே தேவனும் சுகப்படுத்த மாட்டார். இப்படி நாங்கள் தேவனுக்கென்று ஒரு எல்லையை வைப்போம் என்று சொன்னால் நாங்கள் பாவம் செய்கிறோம். ஏனென்றா தேவனோடே கூட நடந்த மோசேக்கு கூட கர்த்தருடைய கரம் இவ்வளவு பலத்திருக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை. அத்தனை லட்சம் மக்கள், இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் இறைச்சியை கேட்கிறார்கள். அப்ப மோசே கேட்கிறார், இத்தனை லட்சம் மக்களுக்கும் இறைச்சிக்கு எங்க போறது ஆண்டவரே? சமுத்திரத்துல இருக்கிற மச்சங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் அது போதாதே. இப்ப மோசேக்கு தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கை குறுகி இருக்கிறதோ, இன்றைக்கு நான் செய்கிற காரியத்தை நீ காண்பாய். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! என்னுடைய கை குறுகி போய் இருக்கிறதோ. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நெருக்கம் இருந்தாலும் நீங்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க, நம்முடைய தேவனாலே, இயேசுவினாலே எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஏனென்றால் அவருடைய கை குறுகி போகவில்லை. அன்றைக்கு அந்த வனாந்தரத்துல இறைச்சிக்கு எங்கே போவர் என்ற பொழுது தேவன் சமுத்திரத்துல இருந்து காடைகளை கொண்டு வந்து அங்கே போட்டு விட்டார். இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், மற்ற பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம். ஒரு நாள் பிரயாண தூரம் என்றால் 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அப்ப 2 பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம் என்றால் 80 கிலோமீட்டர். அப்ப 80 கிலோமீட்டர் நீளத்துக்கு கிட்டத்தட்ட பல அடி உயரத்துக்கு காடைகள். அதுல இன்னொரு சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றா, குறைவாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தானா. ஒரு ஓமர் என்றா 108 கிலோவிலிருந்து 120 கிலோக்குள்ள. அன்னளவாய் ஒரு 120 கிலோ நாங்கள் எடுத்துக்கொண்டால் 10 ஓமர் 1200 கிலோ. அப்ப எல்லாரும் ஓடி அந்த காடை இறைச்சிகளை சேர்த்த பொழுது குறைவாய் சேர்த்த ஒரு மனுஷனுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1200 கிலோ. இங்கே நமக்கு காடையோ இறைச்சியோ முக்கியம் அல்ல, தேவனுடைய கரம் எவ்வளவு பலத்திருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்காது, தேவனாலே முடியாது யோசிக்கிறீங்களா? இல்லை, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மோடு பேசுகிற கர்த்தருடைய கைகள் குறுகவில்லை. ஆமென்.